அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் ஜெனிஃபர் டயனா, இயற்கை மற்றும் யோகா மருத்துவர். ஸோ பேசிக் பிரின்சிபிள்ஸ் ஆஃப் நேச்சுரோபதி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டாக்க, முதல்ல ஒரு நோயை உடம்புக்குள்ளே வந்துச்சுதுன்னா உடம்பு தன்னைத்தானே குணப்படுத்திக்கிடும். இதுதான் ஃபஸ்ட்டு பிரின்சிபல். அதாவது பாடி ஹீல்ஸ் இட் செல்ஃப். இன்றைக்கி நாம் இந்த ப்ராசஸ்க்கு நம்மளோட பாடியை அலோவ் பண்ணுறதே கிடையாது. ஏன் அப்படின்னா, நிறைய பேர் என்ன நினைக்கிறோன்னா, நம்ம ஏதாவது ஒரு மெடிசன் சாப்பிட்டு வரக்கூடிய நோயை சரி பண்ணிக்கலாம்னு நினைக்கிறோம். அது மிக தவறான ஒரு பழக்க வழக்கமாக இருக்கிறது. ஆனால் நீங்கள் உங்களுக்கு வரக்கூடிய நோய் எந்த நோய் அப்படிங்கிறதையும் நீங்கள் ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு காய்ச்சல் வருதா, சளி வருதா அப்படின்னா அதெல்லாம் சிம்டம்ஸ் தானே தவிர்த்து அது நோய் கிடையாது. ஸோ அந்த சிம்டம்ஸை தான் சரி பண்ணுறதுக்கு நாம் முயற்சி எடுக்கிறோமே தவிர்த்து நோயோட காரணத்தை அல்லது வீரியத்தை அல்லது அந்த ஆணி மூடு காரணத்தை நம்ம கண்டுபிடிச்சி அதை தான் கட் பண்ணணுங்கிறத மறந்துடுறோம். ஸோ ஒரு ப்ராப்ளம் வருதுன்னா அதோட வேர்க்காரணம் என்னங்கிறத தெரிஞ்சு அதை சரி பண்ண பார்க்கணுமே தவிர்த்து வெறும் சிம்டம்ஸை நம்ம சரி பண்ணக்கூடாது. ப்ளஸ் பாடி தன்னைத்தானே குணப்படுத்துறதுக்கு பாடிக்கு அலோவ் பண்ணணும். நீங்கள் டைம் கொடுக்கணும். இன்றைக்கி எல்லாருமே அவசர காலத்தில் ஓடிட்டுருக்குறோம். இப்போ அவசர காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க, ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஃபீவர் வந்துச்சா உடனே ஒரு பேராசிட்டமால் போட்டுட்டு ஆஃபீஸ் போகணும், இல்லை ஏதாவது ஒரு டேப்லெட் போட்டுட்டு அடுத்த நாளே ஆஃபீஸ் போயிடணும், இல்லாட்டி ரெஸ்ட் எடுக்கவே வேண்டாம், அப்படியே டேப்லெட் போட்டுகிட்டே நம்ம ஹாஸ்பிட்டலில் அல்லது ஆஃபீஸில் அல்லது பேங்க்லன்னு ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம். ஈவன் ஸ்டூடெண்ட்ஸ் கூட இப்போல்லாம் ரீசெண்ட்லி பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு மெடிசன் போட்டுகிட்டே ஸ்கூலுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்க. இது என்ன பண்ணோம் அப்படின்னா, இம்யூனிட்டி கம்மியாக இருக்கக்கூடியவங்கள, அந்த நோய் எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கக்கூடியவங்கள இந்த கிருமிகள் ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தருக்கு பரவி தாக்குது. ஸோ முடிந்த மட்டும் அந்த பிரச்சனைகளை நீங்கள் அவாய்ட் பண்ணணும். நாம் ஃபஸ்ட்டு கொடுக்க வேண்டியது என்னென்னா ரெஸ்ட். ஸோ ரெஸ்ட்டு ஒரு மனிதனுக்கு நம்ம கொடுக்க அவங்களோட பாடி ஆட்டோமேட்டிக்கலி ஹீல் ஆகும். ஆட்டோமேட்டிக்கலி ஹீல் ஆகுறதுக்கு நாம் சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம். இப்போது ஒரு ஃபீவர்னு வந்தாங்கன்னா நல்ல சுடு தண்ணி குடிக்கிறது, ரெஸ்ட் எடுக்கிறது, அல்லது ஒரு சளின்னு வந்தாங்கன்னா அவங்க ஆவி பிடிக்கிறது, ரெஸ்ட் எடுக்கிறது, இந்த மாதிரி செய்யும் பொழுது அவங்களோட நோய் எதிர்ப்பு சக்தியையே அதிகப்படுத்துறதுக்கு நம்ம டைம் கொடுக்குறோம்னு அர்த்தம். ஸோ நம்ம அதுக்கு ஏற்ற மாதிரி ஃபுட்டை சாப்பிடும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுக்கு தேவையான ட்ரீட்மெண்ட்ஸ், இப்போ ஒரு சளின்னு வர்றாங்கன்னா ஆவி பிடிக்கிறாங்க அப்படின்னா ஈஸியாக அவங்களால அந்த ப்ராப்ளம்லேருந்து அந்த சிம்டம்ஸ்லேருந்து வெளியில் வர்றதுக்கு முயற்சி எடுக்க முடியும். ஸோ இதுதான் அதோட பேசிக்கான சிம்டம்ஸு. ஸோ இதை நாம் ஃபஸ்ட்டு மனசில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ரெண்டாவது, அந்த மாதிரி சூழ்நிலைகளில் அதுக்கு பாடிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி தெரப்பீஸ் கொடுக்கணும். இப்போ பாடிக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி என்னென்ன தெரப்பீஸ் இருக்கும்? சிம்பிளான ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, சித்தா ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, அலோபதியில் கூட நிறைய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது, இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்தில் ஏகப்பட்ட ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சிம்பிள் ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்து பாடிக்கு ரெஸ்ட் கொடுத்து அதை பாசிட்டிவோட ஒரு தாட்டோட அப்ரோச் பண்ணுறீங்க அப்படின்னா நோயிலிருந்து ஈஸியாக அல்லது சிம்டம்ஸ்லேருந்து ஈஸியாக வெளியில் வந்துட முடியும். பட் இந்த சிம்டம்ஸ்லேருந்து வெளிப்படுறது நிரந்தர தீர்வு கிடையாது. சிம்டம்ஸ்லேருந்து விடுபடுறதுங்கிறது அந்த சிம்டம்ஸை சப்ரஸ் பண்ணுறது மட்டும்தான் நடக்கும். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஆணி மூடு காரணத்துலேருந்து நம்ம வெளியில் வர்றதுக்கு முயற்சி பண்ணணும். அதுக்கு நீங்கள் அந்த நோய் காரணம், வேர் காரணத்தை கண்டுபிடிச்சு பாடியோட நமக்குள்ள பாண்டிங்கை ஜாஸ்தி பண்ணணும். நம்ம உடம்பு என்ன சொல்லுதுங்கிறத காது கொடுத்து கேட்கணும், மனசால் உணரணும். ஸோ மனசால் ஒன்ஸ் நீங்கள் உணரும் பொழுது தான் இந்த ப்ராப்ளம்லேருந்து நம்ம ஓவர் கம் பண்ணி வெளியில் வர முடியும். எக்ஸ்டர்னல் அப்ளிகேஷன்ஸ் நம்ம பண்ணக்கூடிய ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு இல்லையா? ஃபார் எக்ஸாம்பிள் ஆயுர்வேதா இருக்கலாம், அலோபதியாக இருக்கலாம், இல்லாட்டி சித்தாவாக இருக்கலாம், ஹோமியோபதியாக இருக்கலாம், நேச்சுரோபதியாக இருக்கலாம். இதெல்லாம் ஒரு நோயை க்யூர் பண்ணவே தவிர்த்து அதை கம்ப்ளீட்லி ஹீல் பண்ணாது. ஸோ அதனால நம்ம ஃபஸ்ட்டு பாடிக்கு கொடுக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸை கொடுக்கணும். நம்மளோட நாவோட சுவை அறியணும், நம்மளுடைய கண் என்ன சொல்லுதுங்கிறத பார்க்கணும், நம்மளுடைய மனசு என்ன சொல்லுதுங்கிறத பார்க்கணும். ஒரு எக்ஸாம்பிள் ஒரு சில வேளைகளில் நமக்கு ஒரு சில உணவுகளை அதிகமாக சாப்பிட பிடிக்கும். ஒரு எக்ஸாம்பிள், லைக் ப்ரெக்னன்சியான லேடிஸ் சாம்பல் அள்ளி சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லது ரத்த சோகை இருக்கிறவங்க அரிசி சாப்பிடுவாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பார்த்திங்கனாக்க நமக்கு ஒரு சில காலங்களில் ஒரு சில உணவுகள் ரொம்ப பிடிக்கும், அதுகளை எடுத்து சாப்பிடுவோம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, பாடிக்கு அந்த நியூட்ரிஷியஸ் தேவைப்படுது. ஸோ அந்த நியூட்ரிஷியஸான பொருட்களை சாப்பிட்றதுனால அல்லது அந்த நியூட்ரிஷனை சாப்பிட்றதுனால அந்த ப்ராப்ளமை நம்ம சரி கட்ட முடியுங்கிற
சாப்பிடணுங்கிறத பாடி நினைக்குது. ஸோ அந்த விருப்பத்தை உங்களுடைய நாக்குக்கும் உங்களுடைய மனசுக்கும் கொடுக்குது. இது ஒன் திங். இன்னொரு திங் பார்த்தீங்க அப்படின்னாக்க, ஒரு சில காலகட்டத்தில் மட்டும் நமக்கு ஒரு சில கலர்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். ஒரு சில காலங்களில் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர்லையா ட்ரெஸ் எடுப்போம். நமக்கு அந்த கடையில் போனாலே பிங்க் ட்ரெஸ்ஸஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஒரு சில நேரத்தில் பார்த்தீங்கன்னா ஒயிட் ட்ரெஸ்ஸஸ்னால் ரொம்ப பிடிக்கும். சில நேரங்களில் கருப்பு நிறம்னா ரொம்ப பிடிக்கும். சில நேரத்தில் ரெட் கலர், இப்படி ஏதோ ஒரு கலரில் நம்ம டிபெண்ட் ஆகி எது எடுத்தாலும் ரெட்டிலே எடுத்துகிட்டு இருப்போம், எது எடுத்தாலும் பிங்க்லேயே எடுத்துகிட்டு இருப்போம், ஒயிட்லேயே எடுப்போம். இப்படின்னு செய்கிறது நம்மளுடைய உள்ளூர நமக்குள்ள ஒரு அடையாளமாக, அதாவது உள்ளூர நமக்கு ஏற்படக்கூடிய உணர்வுகளுக்கான ஒரு அடையாளமாக அமைகிறது. ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள், நமக்கு அதிகமாக சோகத்தில் இருக்கிறோம்னா கருப்பு ரொம்ப பிடிக்கும். இல்லை ரொம்ப நமக்கு வந்து சமாதானம் வேணும்னு நினைக்கும் போது நம்ம வந்து ஒரு ஒயிட் கலரை எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். இல்லை நம்ம காம் டவுன் ஆகணும்னு நினைக்கும் போது க்ரீன், ப்ளூ கலர்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணுவோம். ஸோ இந்த நிறத்தை சுற்றி தான் நம்மளுடைய எண்ணெய் ஓட்டங்களும் இருக்கும். அதே மாதிரி எந்த நியூட்ரிஷன் கம்மியாக இருக்கோ அந்த நியூட்ரிஷனை சுற்றி தான் நம்ம எண்ணெய் ஓட்டங்களும் சரியாக இருக்கும். இதில் மாற்று கருத்தே கிடையாது. ஸோ உங்களுடைய உடல் எதை தேவை என்று நினைக்கிறதோ அந்த தேவையை கொடுப்பதன் மூலம் உங்களுடைய உடலின் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியும். உடலின் தேவைகள் பூர்த்தி செய்யப்படும் பொழுது ஆட்டோமேட்டிக்கலி உங்களோட நோய் வந்து சரியாக ஆரம்பிக்கும், சிம்டம்ஸ் குறைய ஆரம்பிச்சிடும். உள்ளூர நோய் குணமாகனால் மட்டும்தான் சிம்டம்ஸ் சரியாகும். வெறும் சிம்டம்ஸை சரி பண்ணிட்டு உள்ளூர நோயை குணப்படுத்தலை அப்படின்னா ஒரு சில வாரங்கள்லேயே அந்த நோய் திரும்ப வர ஆரம்பிக்கும். ஒரு சில பேருக்கு பார்த்துருப்பீங்க, இந்த வாரம் தான் சளி வந்துட்டு போயிருக்கும், அவங்க அதை சப்ரஸ் பண்ணியிருப்பாங்க. அடுத்து ஒரு வாரத்தில் மழை பெய்யும், அல்லது ஒரு ஐஸ்கிரீம் சாப்பிடுவாங்க, இல்லைன்னா ஒரு காற்றுல ரொம்ப தூரம் லாங் ட்ராவல் பண்ணுவாங்க, இம்மீடியட்டாக அவங்களுக்கு திரும்பவும் சளி பிடிச்சிடும். ஸோ வந்து அதோட ரீசன் என்னென்னா, நம்ம ஒரு சிம்டம்ஸை சப்ரஸ் பண்ணதுனால நோய் மறுபடியும் வர்றதான் அதற்கான காரணம். ஸோ இதை புரிந்து கொண்டு அதற்கு ஏற்ற மாதிரி செயல்படுவதன் மூலமாக நம்முடைய உடலை நாம் பாதுகாத்து கொள்ள முடியும். ஸோ இயற்கை மருத்துவத்தின் தத்துவத்தின் அடிப்படையில் கிருமிகள் ஒரு நோய்க்கான காரணம் அல்ல, கிருமிகள் அந்த இடத்துல வர்றதுக்கு காரணம் கழிவுகளின் தேக்கம். ஸோ கழிவுகளின் தேக்கம் இருக்கிறதுனால தான் ஒரு கிருமி வருது, அதனால தான் நோய் வருது அப்படிங்கிற கான்செப்ட் தான் இயற்கை மற்றும் யோகா மருத்துவத்தின் ஒரு பேசிக் கான்செப்டாக இருக்குது. ஸோ நோயை சரி பண்ணுறது போது கழிவுகளை வெளியெடுக்க வேண்டும். ஸோ கழிவுகள்னு சொல்லக்கூடியது பார்த்திங்கன்னா மெட்டபாலிக் எண்ட் ப்ராடக்ட்ஸாக இருக்கலாம், இல்லாட்டி நம்ம உணவுகள் சாப்பிடும் பொழுது தேவையில்லாத உணவுகளை எக்ஸ்ட்ரா நம்ம ப்ரெஸ் பண்ணி வைக்கக்கூடிய ஓவர் கலோரிஸாக இருக்கலாம், இன்புட்டாக இருக்கலாம். இந்த மாதிரி விஷயங்களை நாம் வெளியில் எடுக்கும் பொழுது, அல்லது குறைவாக கழிவுகள் நிறைந்த உணவுகளை உண்ணும் பொழுதோ, அல்லது கழிவுகளை அதிகம் வெளியேற்றும் பொழுதோ டீடாக்சிஃபிகேஷன் அப்படின்ற ஒரு வேர்டை கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த டீடாக்சிஃபிகேஷன் பண்ணும்போது, நம்ம பாடி டீடாக்சிஃபை ஆகும்போது ஆட்டோமேட்டிக்கலி நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி ஜாஸ்தி ஆகும். ஸோ நியூட்ரிஷியஸான ஃபுட்டும் டீடாக்சிஃபிகேஷன் நம்ம உடலுக்கு அவசியம். டீடாக்சிஃபிகேஷன் நம்ம உடம்புக்கு தேவைப்படுது அப்படின்னா லிவர் ஒழுங்காக வேலை செய்யணும். ஸோ லிவரை ஆக்டிவேட்டாக வைக்கிறதுக்கு நல்லா தூங்கணும். இப்படி ஒரு செயின் ப்ராசஸ் இருக்குது. ஸோ நல்ல தூக்கம், நல்ல டீடாக்சிஃபிகேஷன், நல்ல உணவுகள், நல்ல எண்ணங்கள், நேர்மறை எண்ணங்கள், பாசிட்டிவான தாட்ஸு, அதே மாதிரி உங்களுடைய உடம்புக்கு என்ன தேவை தேவையில்லைங்கிறத உணர்ந்து, நோய் என்ன அப்படிங்கிறத உணர்ந்து, என்ன செய்துங்கிறத உணர்ந்து நீங்கள் செய்யும் பொழுதே நோயிலிருந்தும் தப்பிக்கலாம், ஆரோக்கியமான வாழ்க்கைக்குள்ளும் செல்லலாம். அதை விட்டுட்டு நாம் ஒரு நோயோட சிம்டம்காகவும் நாம் ட்ரீட்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு இருந்தோம் அப்படின்னா நோயோட ஆணிமூடு காரணத்தை கண்டுபிடிக்காமல் விட்டுருவோம். நோய் பெருசாயிட்டே இருக்கும், ஆரோக்கியத்தை இழக்கக்கூடிய சூழ்நிலைக்குள்ளே போயிடுவோம். ஸோ ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை முறையும் ஆரோக்கியமான எண்ண ஓட்டங்களும் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு பெரும்பங்கு வகிக்கும். ஸோ தொடர்ந்து இயற்கை மற்றும் யோகா மருத்துவரை நீங்கள் ஒரு டீச்சராக, ஒரு ஆசிரியராக நீங்கள் பார்க்கலாம். அவங்க உங்களுக்கு நிறைய கற்றுக் கொடுப்பாங்க. எப்படி சாப்பிடணும், எப்போ சாப்பிடணும், என்ன சாப்பிடணும், எப்படி குளிக்கணும், எப்படி குளிக்கக்கூடாது, எப்படி சாப்பிடக்கூடாது, எப்படி தூங்கணும், எப்படி தூங்கக்கூடாது, இப்படி நீ என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாதுன்னு சொல்லி நிறைய டூஸ் அண்ட் டோன்ட்ஸை வந்து நேச்சுரோபதி அண்ட் யோகா டாக்டர்ஸ் நிறைய சொல்லி தருவாங்க. அதுதான் லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்ன்னு சொல்லக்கூடியது. இந்த வாழ்க்கை முறை மாற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் வரும் பொழுது ஆரோக்கியமான வாழ்க்கை அமையும். அதில் நோயோ அல்லது துன்பத்திற்கோ இடம் இல்லை. ஸோ உங்களுடைய ஆரோக்கியமான வாழ்க்கையை நீங்கள் நடத்துங்க. அதற்கு எங்களுடைய வீடியோஸும் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் எங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வர்றதுக்கு நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். மாஸ்டர் மனோஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸ்டே ஹெல்தி, ஸ்டே ஹாப்பி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.